ஹாய், ஹலோ. வெல்கம் டு கார்த்திக் கிரியேட்டர் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஓபிஎஸ் ஸ்டுடியோ. இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் பண்ண போடுறாங்க அப்படின்றது மோஸ்ட்லி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். இது வந்து பாருங்க, வீடியோ ரெக்கார்டிங், அப்புறம் லைவ் ஸ்ட்ரீமிங், யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு இது வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். அப்புறம் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டான ஆப்ஷன். நீங்கள் எவ்வளோ தேடி தேடி போயிருப்பீங்க, பட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஃப்ரீயாகவே கொடுக்குற ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப நல்லா இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு தடவை போயிட்டு உள்ள எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம், செலக்ட் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா, நீங்க வந்து விண்டோஸ் யூஸ் பண்றீங்களா? இல்லன்னா ஆப்பிள் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்களா? அப்படி இல்லன்னா லினக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றீங்களா? அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இத பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா தெரியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் எல்லாரும் வந்து விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்ல ஆப்பிள் கூட யூஸ் பண்ணுவாங்க. லினக்ஸ்ன்றது வந்து அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிறவங்க யூஸ் பண்றது. ஸோ தட்ஸ் நாட் எ இஷ்யூ. பட் நீங்க வந்து இப்போ நான் லினக்ஸ் சாரி விண்டோஸ் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாக்கா, விண்டோஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கனாக்கா, அதில வெர்ஷன்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. என்னென்ன வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ வரும்போது நீங்க ஒண்ணும் எந்த ஆப்ஷன்ல வந்து டவுன்லோட் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. ஜிப் ஃபைல்ல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து ஃபார்மேட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கிறதா, இந்த மாரி பழைய வெர்ஷன்லாம் இருக்கிறதுலாம் வந்து இந்த மாரி கீழ குடுத்துருப்பாங்க. ரொம்ப பழசு இதெல்லாம். பட் நீங்க இங்க இருக்கிறது குடுங்க. அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். ஏதாவது புதுசா ரிலீஸ் பண்ண அட்வான்ஸ்டா இருக்கும். ஸோ இது வந்து நீங்க டவுன்லோட் ஜிப்ன்னு கூட குடுத்துங்க. ஜிப்ன்னு குடுத்தீங்கன்னா, இங்க வந்து ஜிப் ஃபைலா வந்து உங்களுக்கு வந்துரும். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்ததுனால, டவுன்லோட் பண்ணி வச்சிருந்ததுனால என்கிட்ட அந்த ஃபைல் இருக்கு. அது நான் எங்க வச்சிருக்கேன்னா, அது இங்க வச்சிருக்கேன் பாருங்க. ஓகே. இந்த ஃபைல டபுள் கிளிக் பண்ணுங்க. இது ஒண்ணும் நீங்க பண்ண தேவையில்ல. இந்த மாரி WinRARல வந்து இது ஓப்பன் ஆகும். இது நத்திங் எல்ஸ். இது ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இத ரைட் கிளிக் பண்ணிட்டு, அப்படியே வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கனாக்கா, இந்த மாரி சில போய் எங்க நீங்க சேவ் பண்ண போறீங்கன்னு கேக்கும். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் ஆயிடும். அவ்வளோதான். பாருங்க நான் ஒரு தடவை வேணா செஞ்சு காட்டுறேன். இன்ஸ்டால் அவ்வளோதான். கம்ப்ளீட் முடிஞ்சிரும். இவ்வளோதான். இவ்வளோதான் அதோட வேலையே. சின்னோண்டு வேலை தான் பார்க்கும் அது. ஓகே. இது முடிச்சிட்ட பிறகு இது எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இப்படிதான் வந்து கேட்கும். ஏன்னா இது நான் ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கிறதுனால இன்னொன்னு வந்து கேட்குது. ஸோ லான்ச் எனிவே அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இன்னொன்னு ஓப்பன் பண்ணவான்னு கேட்டிருக்கு. ஸோ பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே. இங்க வந்துட்டு இத பாருங்க. டிஸ்ப்ளே கேப்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கேன்னு நானே குடுத்துக்கிட்டேன். என்னோட பேருக்கு ஏத்த மாதிரி. ஓகே. ஆ ஆடியோ இன்புட் கேப்சர் மைக் இது 2ம் வந்து இப்போ ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இதுல வந்துட்டு ஆடியோ கேப்சர் தான் இங்க வந்து வந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ நான் பேசுறது இங்க வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. பட் இது வந்து நான் இதுல ரெக்கார்ட் பண்ணல. இங்க தான் செலக்ட் ரெக்கார்ட் இருக்கும். ஓகே. இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ட்ரை பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிரும். இது வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த மாரி ரெட் லைன்ல காட்டும். அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட் ரெக்கார்டிங் குடுத்தேனாக்கா இங்க ரெக்கார்ட் ஆரம்பிச்சுரும். அதுக்கு முன்னாடி இதுல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இங்க ஒரு கியர் இருக்கு பாருங்க. இந்த இந்த மாரி ரவுண்ட் கியர் இருக்குல்ல, இந்த கியர் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து ஃபில்டர்ன்னு காட்டும். இந்த ஃபில்டர்ல நான் போட்டிருக்க எல்லாத்தையுமே நீங்க வந்து ஆட் ஆன் பண்ணிக்கங்க. இது ஆட் ஆன் எப்படி பண்ணணும்னா, இந்த கியர் பிரஸ் பண்ணிட்ட பிறகு, இந்த கியர்ல ஃபில்டர்ன்னு இருக்கு பாருங்க. இந்த ஃபில்டர் வந்த பிறகு, இதுல போயிட்டு பாருங்க, பிளஸ் அண்ட் மைனஸ்ன்னு இருக்கும். இது வந்து அப் அண்ட் டவுன். ஓகே. பிளஸ் எதுக்குன்னா, நீங்க புதுசா போடுற அ ஃபில்டர்ஸ் வந்து இதுல ஆட் பண்றதுக்கு. இதுல வந்து டிஃபால்ட்டா இது மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுதான் நீங்க பண்ண முடியும். இதுல நான் போட்டிருக்கிறது 5 இருக்கும். இந்த 5ம் இதுல இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஒரு 3, 6, 8, 8 இருக்கு. 5 தான் நான் போட்டிருக்கேன். இதுல வந்து நீங்க எது கிளிக் பண்ணீங்கனாலும், அது போய் மேல உட்காந்துருக்கும். பிளஸ்ல பண்ணீங்கனாக்கா. அதே நீங்க மைனஸ்ல பண்ணீங்கன்னா, எது நீங்க வந்து எதுல வந்து நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களோ, அந்த இடத்துல வந்து அது டெலீட் பண்ணிடும். ஓகேவா? நோன்னு குடுத்துட்டேன். ஏன்னா நான் அத டெலீட் பண்ணல. அதனால தான். ஓகே. இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு டிஃபால்ட்ன்னு இருக்குல்ல, இத குடுத்துறாதீங்க. க்ளோஸ்ன்னு மட்டும் குடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எப்பயுமே இத வந்து மினிமைஸ் பண்ணி இப்படி சின்னதா வச்சுட்டு, இந்த இடத்துல வந்து பாருங்க, உங்களோட கிரீன் அண்ட் எல்லோ லைன்ல போய் டச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. மேற்கொண்டு ரெட் வரைக்கும் போகுதுன்னா, நீங்க
அதிகமா பேசுறீங்க. மைக்க தாண்டி இந்த வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுற அளவுக்கு பேசுறீங்க. அப்ப நீங்க வந்து இந்த மாரி இடத்துல போயிட்டு எங்க எங்க ஒண்ணு எக்ஸ்பேண்டர் இருக்கு. இதுல போயிட்டு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த ரேடியோ, த்ரெட் ஹோல்டு, அட்டாக், ரிலீஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏத்த மாரி சூஸ் ஆகும். பட் இந்த 5 ஃபில்டர்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஃபில்டர்ஸ். அழகா ஒர்க் ஆகுது. கிளியரான சவுண்ட் வந்து ஈவன் என் ரூம்ல ஃபேன் ஓடுனாலும், ஏர்கான் ஓடுனாலும், ஏசி ஓடுனாலும் அந்த கிளியரன்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கு. ஸோ, இதனால இந்த செட்டிங்க நீங்க பெட்டரா யூஸ் பண்ணலாம். இதுல என்னென்ன போட்டிருங்க பாருங்க. நாய்ஸ் சஸ்பென்ஷன், நாய்ஸ் சஸ்பிரஸ் இது வந்து -40ல வச்சிருக்கேன். எக்ஸ்பேண்டர், எக்ஸ்பேண்டர்ல வந்து இது எல்லாம் பார்த்துக்கங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது கேட்டுக்கு அப்புறம் எக்ஸ்பேண்டர்லயே பாருங்க என்னென்ன குடுத்துருக்காங்க. இது வந்து கேட் வந்து நமக்கு உள்ள இது இங்க வெளியில காட்டாது. ஏன்னா இது வந்து இந்த ப்ரீசெட்லயே இருக்கும். எக்ஸ்பேண்டர் 1, கேட் 1 இது 2மே ஒரே செட்டிங்ல ப்ரீசெட்ல வரும். அடுத்தது வந்து நாய்ஸ் கேட் அப்படின்னு இருக்கு பாருங்க. நாய்ஸ் கேட் நாய்ஸ் கேட் ஆட் பண்ணியிருக்கேன். நாய்ஸ் கேட் வந்து இந்த மாதிரி 64, 58 மைனஸ்ல வச்சிருக்கேன். இதை நீங்க டச் பண்ண தேவையில்ல. அப்புறம் கம்ப்ரஸர்ல இது வந்து டிஃபால்ட். ஆனா நான் வந்து இந்த அட்டாக் ரிலீஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி வச்சிருக்கேன். அவ்வளோதான். எதுவும் பண்ண தேவையில்ல. டிஃபால்ட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா செட்டிங்க்கும் போயிடும். ஸோ, அதனால நீங்க க்ளோஸ் மட்டும் பண்ணிடுங்க. இப்ப நீங்க பண்ணும்போது, உங்களோட வாய்ஸ் வந்து நீங்க நார்மலா பேசும்போது, இங்க ஒரு பார் ஃபர்ஸ்ட் ஒரு பார் வரும். உங்களோட வாய்ஸ் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் கொண்டு வந்து காட்டிடும். ஸோ, ஹை பிட்ச் வரும்போது, இந்த எல்லோ பார் கிட்ட வந்து கொண்டு வந்து வச்சுரும். இதையும் தாண்டி போச்சுன்னா, உங்க உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது. அதாவது ரொம்ப 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 ஹார்ஷா இருக்கு. அப்படி இந்த மைக் செட்ல பேசுற மாரி ரொம்ப ஹார்ஷா கேட்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த எல்லோ லைன்லயே உங்களோட மைக் வந்து இருந்தது. உங்களோட நீங்க பேசுறது வந்து கேட்குது அப்படின்னாக்கா, இது வந்து நல்ல சோர்ஸ். ஸோ இந்த இந்த செட்டிங்ஸ மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. நாய்ஸ் சஸ்பென்ஷன், என் ஆர்என் நாய்ஸ், குட் குவாலிட்டி இத வச்சுக்கங்க. நாய்ஸ் சர்ப்ரைஸ் இதுல வந்து லெவல் வந்து -40 எக்ஸ்பெண்ட் எக்ஸ்பெண்டர் அதில் வந்து கேட்ல இந்த செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்தது கேட்ல எக்ஸ்பேண்டர்ல இந்த செட்டிங்ஸ் பார்த்துக்குங்க. அப்புறம் நாய்ஸ் கேட் இது 64 -64 டிபி அப்புறம் 58 டிபி இது வந்து எதுவும் டச் பண்ண தேவையில்ல. கம்ப்ரஸர்ல இந்த செட்டிங் பண்ணிக்கோங்க. ஓகே இதெல்லாம் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு வந்து இது வந்து சேஞ்ச் ஆகல அப்படின்னா, இதெல்லாம் பண்ணிட்டு உடனே நீங்க க்ளோஸ் குடுத்துறாதீங்க. இத கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டு, நீங்க இங்க வச்சு நார்மலா ஒரு ஆள்கிட்ட பேசுனீங்கன்னா எப்படி பேசுவீங்களோ, அந்த மாரி பேசி பழகிக்கங்க. அப்போ இது ரெக்கார்ட் பண்றது உங்களுக்கு இந்த மாரி இண்டிகேஷன் குடுக்கும். எல்லோ லைன்லயே உள்ளயே இருக்கு அப்படின்னாக்கா, கொஞ்சம் ஹை பிட்ச் வந்ததுன்னா எல்லோ அந்த ரெட் லைன்ல போகும். இப்ப நான் கொஞ்சம் சவுண்டா பேசுனேன் அப்படின்னா, கொஞ்சம் நவுந்துரும். இப்ப பாருங்க கொஞ்சம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நவுந்துரும். அந்த மாதிரி நீங்க வந்து பேசி, பேசி அதில பழகிட்டீங்கன்னா, அப்ப நீங்க இங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உங்க கம்ப்யூட்டருக்கு ஏத்த மாரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் சிஸ்டம. பண்ணீங்கன்னா தான் சரி வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆடியோன்னு இருக்கு பாருங்க. இந்த எக்கோ அடிக்கிறதுல, இது எல்லாத்தையும் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. ஓகே. டிசேபிள் பண்ணி எக்கோலாம் வருது, எனக்கு எக்கோ வருது, நாய்ஸ் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு டிசேபிள் பண்ணிடுங்க. அப்புறம் மைக் எக்ஸலன்ட்யா அது என்னமோ ஆடியோ அது இருக்கு இல்லைங்களா? இத வந்து டிஃபால்ட் பண்ணிடுங்க. இந்த இந்த செட்டிங்ஸ் வந்து டிஃபால்ட்னா அதிலே டிஃபால்ட் ஆயிடும். அப்புறம் டிசேபிள் மறுபடியும் பண்ணிட்டு அப்ளை, க்ளோஸ் குடுத்துருங்க. ஓகே குடுத்துட்டீங்கனாக்கா, உங்களுக்கு இது மறுபடியும் அதே மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? நீங்க அதையும் வந்து டிஃபால்ட்ல வச்சுட்டீங்கன்னா, அது இங்க வந்து அப்பியர் ஆகும். 2 லேயர் வந்து உங்களுக்கு மைக் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணும். ஆனா இப்ப நம்ம வந்து 1 தான் வச்சிருக்கோம். ஏன்னா, அது வந்து நீங்க புஷ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான். ஸோ, அதனால அது வந்து நல்லா ஒர்க் ஆகும். இந்த இந்த செட்டிங் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அதுக்காக தான் சொல்றது. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. இது வந்து ரொம்ப ஃப்ரீ சாஃப்ட்வேர். நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்ல. பேமெண்ட் இருக்கும். அது இது எதுக்கும் பயப்பட தேவையில்ல. அழகா யூஸ் பண்ணலாம். ஆன்லைன்ல நீங்க வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் உங்களோட இமேஜே நீங்க கொண்டு வரலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, இங்க பாருங்க. இதுல போயிட்டு அ வீடியோ கேப்ச்சர்ன்னு இருக்கு பாருங்க. வீடியோ கேப்ச்சர் குடுத்துட்டீங்கனாக்கா, உங்களோட இமேஜ் இங்க மேல வந்துரும். ஸோ இங்க ஒரு சின்ன பாக்ஸா வரும். அத நீங்க எங்க வேணா நவுத்தி வச்சுக்கலாம். உங்களோட டிஸ்ப்ளே இது ஃபுல்லா அப்பியர் ஆகும். இப்ப என்னோட ஸ்க்ரீன் இதான். இந்த ஸ்க்ரீன் தான் நான் இப்ப வச்சிருக்கேன். வேணும்னா இப்ப பாருங்க நான் காட்டுறேன் பாருங்க. என்னோட ஸ்க்ரீன் இதுதான். இந்த ஸ்க்ரீன் வந்து அங்க தான் காட்டும். ஸோ இதுதான் இதுல இருக்கிற ஹைலைட்டு. ரொம்ப 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 நல்ல சாஃப்ட்வேரு. பெஸ்ட்டான ஆப்ஷன். 100% ஒர்க் பண்ணலாம். இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அது இன்னொரு OBS ஸ்டுடியோல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இது இது பேக்கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா?
ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். யூடியூப்ல கூட நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இதுலயே. அப்படி இல்லை உங்ககிட்ட வீடியோ இருக்குனாக்கா நீங்கள் அந்த வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு இதை சைலண்ட் ஆக்கி விட்டீங்கன்னா அதுவே ஓடிக்கிட்டு இருக்கும் அழகா. செட்டிங்ஸ் எல்லாம் அருமையாக இருக்கும். ஒன்றும் பெருசாலாம் நீங்கள் வந்து செலவு பண்ண. தேங்க்யூ. மேற்கொண்டு நிறையா இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நிறைய அப்டேட் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன்.